அவர்களே, இது நினைவு பரிசு மற்றும் பரிசளிக்கக்கூடிய நிகழ்வு. இத்தோடு விழா நிறைவுறுகிறது. முதற்கு இன்றைய சிறப்பு பேச்சாளராக சிறந்த பேச்சாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முனைவர் தனபாக்கியம் அவர்களுக்கு மாவட்ட நூலக அலுவலர் திரு வே மாதேஸ்வரன் அவர்கள் ஒரு பரிசினை வழங்குவார். நிகழ்வில் பங்கெடுத்து தலைமையுரை நிகழ்த்தி பட்டிமன்றத்தை துவக்கி வைத்த மாவட்ட நூலக அலுவலர் அவர்களுக்கு நவீன நூலகத்தினுடைய நூலகர் திருமதி ஷீலா அவர்கள் ஒரு நினைவு பரிசினை வழங்குவார். அதைத் தொடர்ந்து வரவேற்புரை நிகழ்த்திய மைய நூலகத்தினுடைய முதல்நிலை நூலகர் திரு ஆ சத்திவேல் அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசு. பட்டிமன்றத்தை சிறப்பாக ஒருங்கிணைந்து நடுவராக பணியாற்றிய நண்பர் ஆரோன் மிஸ் அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசு. முதல் பேச்சாளராக களமிறங்கிய திருமதி லதா சுந்தர் அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசு. வெற்றி பெற்ற அணியினுடைய முதல் பேச்சாளர் சூரியன் அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசு. எல்லாம் 5 நிமிஷம் பேசியிருக்காங்க. அதுக்காக ஸ்ரீ மகேஸ்வரி மதன் அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசு. கோவையிலிருந்து கைத்தறி உடைக்காக வந்திருக்கக்கூடிய மஞ்சு விஸ்வநாதன் அவர்களுக்கு நினைவு பரிசு. பட்டிமன்ற அணியினருக்கு மட்டும் இன்றைக்கு விருந்தளிப்பதாக உறுதி கொடுத்திருக்கக்கூடிய தங்கத்துறை அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசு. சண்முக பெருமாள் அவர்களுக்கு, சமூக வலைதளங்களே என்கின்ற தலைப்பில் தலைமை தாங்கி பேசிய முனைவர் தனபாக்கியம் அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசு. வெற்றி பெற்ற அணியினுடைய தலைவர் நல்லாசிரியர் திருமதி கிருஷ்ணகிரி அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசு. இங்கே நீங்கள் எல்லாம் வந்த பொழுது உங்களுக்கு மசாலா பொரியும் முருங்கை சூப்பும் அளித்த நன்கொடையாளர் எங்கள் ஈரோடு வாசகர்களுடைய இளைய தளபதி தீனா அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசு. உங்களுக்கு நன்றி கூறக்கூடிய இந்த நல்ல வேளையில் ஈரோடு வாசல் என்பது சற்று விளையாட்டுத்தனமாகவும் ஒரு பரீட்சாத்தனமான முயற்சியிலும் நாங்கள் கடந்த பிப்ரவரி மாதம் வாட்ஸ்அப் குழுமமாக மட்டும் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அதனுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம் ஈரோடு பகுதியில் இருந்து படைப்பாளர்களை எந்த வகையிலாவது உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்திற்காக மட்டும் எந்த வகையிலும் அச்சுத்துறைக்கு இதுவரை செல்லாமல் வாட்ஸ்அப் என்கின்ற அந்த அரட்டை ஊடகம் மூலமாகவும் பேஸ்புக் குழுமம் மூலமாகவும் மட்டும் நாங்கள் தொடர்ந்து பிப்ரவரியிலிருந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். அதில் இருக்கக்கூடிய பெருந்தளவான நண்பர்கள் இன்றைக்கு இங்கே இணைந்திருக்கிறார்கள். இதன் மூலமாக நாங்கள் இதுவரைக்கும் சில கட்டுரைகளை நாங்கள் எல்லோரும் ஒன்று திரண்டு வழங்கி இருக்கின்றோம். அது இல்லாமல் எங்கள் குழுமத்திற்குள்ளாக கட்டுரை போட்டி கடந்த மாதங்களில் நடத்தப்பட்டது. புத்தகங்களை பேசுவோம் என்கின்ற நிகழ்ச்சியில் கடந்த ஏப்ரல் 27ஆம் தேதி இதே நூலகத்தோடு இணைந்து இங்கு 3 புத்தகங்களை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வை முதன்முறையாக ஈரோடு வாசல் சார்பில் நிகழ்த்தி இருந்தோம். அதற்கு அடுத்தபடியாக குரல் பதிவுகளாக வாட்ஸ்அப் வழியாக குரல் பதிவுகளாக புத்தகங்களை அறிமுகம் செய்வோம் என்கின்ற ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக மொத்தம் 13 நபர்களும் 3 குழந்தைகளும் இந்த புத்தகங்களை அறிமுகக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை குரல் பதிவாக செய்து அதை யூடியூபிலும் வாட்ஸ்அப்பிலும் ஒட்டுமொத்தமாக நாங்கள் அதை பதிவு செய்திருக்கிறோம். இந்த பட்டிமன்றத்திற்கு முன்பாக ஒரு கனவு பட்டிமன்றம் எங்களுடைய வாட்ஸ்அப் குழுமத்திலேயே நடந்தது. வாட்ஸ்அப் குழுமத்திலேயே லைவ்ல நேரலையில் ஒரு பட்டிமன்றம் நடந்தது. அந்த பட்டிமன்றத்துடைய நடுவராக நண்பர் நீலகண்டன் கலந்து கொண்டிருந்தார். அவர்தான்
அந்த பட்டிமன்றத்துடைய நடுவராக இருந்தார். சில பேச்சாளர்கள் அதில் கலந்து கொண்டிருந்தார்கள். ஏறத்தாழ 1.5 மணி நேரம் நடந்த அந்த பட்டிமன்றத்தில் ஒரு நடுவரும் 6 பேச்சாளர்களும் கலந்து கொண்டு வாட்ஸ்அப் வழியாக அவருடைய குரல் பதிவை ஒரு மாலை நேரத்தில் அனுப்பி அதை ஒன்றாக தொகுத்து அதுவும் இன்றைக்கு இணையத்தில் பதிவாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த குழுமங்களின் மூலமாக, இந்த குழுமத்தின் மூலமாக இங்க இருக்கக்கூடிய நண்பர்களை, படைப்பாளிகளை, படைக்கும் திறன் இருக்கக்கூடியவர்களை, கருத்தாடக்கூடியவர்களை, உரையாடக்கூடியவர்களை, அதனுடைய நோக்கம் அந்த வாட்ஸ்அப் குழுக்களுடைய மிக கண்டிப்பான ஒரே ஒரு நோக்கம் என்னவென்றால் எந்த ஃபார்வர்ட்ஸ் அனுப்பக்கூடாது. நாசால இருந்து சொன்னாங்க, கருப்பு துணி போட்டா நல்லது நடக்குன்னு சொன்னாங்க, அமலாபாலுக்கு அடுத்த கல்யாணமாமா, இந்த விஷயங்கள் எதையும் ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது. பேசாம எவ்வளவு நேரம் வேணாலும் மௌனமா இருக்கலாம். எங்க குழுமம் சில நாட்களுக்கு 24 மணி நேரம் யாரும் பேசாம கூட இருக்கும். ஆனா அதில் உரையாட வேண்டிய விஷயம் ஏதாவது ஒரு விவாதத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக கிட்டத்தட்ட 100 நபர்களோடு இன்றைக்கு அந்த குழுமம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதனுடைய முயற்சியாக இதெல்லாமே இன்றைக்கு பேசியிருக்கக்கூடிய பேச்சாளர்கள் நான் மகிழ்ந்து சொல்ல வேண்டிய விஷயம், முதல் முறையாக மைக் பிடித்த நபர்கள் இன்றைக்கு நிறைய பேர் இருக்கின்றனர். யாரும் கைவேறு பேச்சாளர்கள் கிடையாது. தங்களையோ தனபாகியோ கிருஷ்ணவேலியோ தொலைக்காட்சிகளில் பேசக்கூடிய பேச்சாளர்களாக இருந்தாலும் கூட ஆரம்ப நிலையில் வந்த பேச்சாளர்கள் பல பேர் முதல் முறையாக தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மேடை ஏறி பேச வேண்டும். அதற்கான அவர்களுடைய தயாரிப்பும் அந்த பதக்கமும் கட்டும் ஒரு 10 நாளா கடும் பிரயத்தனம் எடுத்து அதை நிறைவேற்றியிருந்தார்கள். அநேகமாக நண்பர் ஆர்வலர் அவர்கள் கூட முதல் முறையாக நடுவராக பட்டிமன்றத்திற்கு தலைமையாகிறார்கள். இது அத்தனையும் எங்கள் நண்பர்களால் அவர்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டு அவர்களுடைய திறமையை வெளிக்காட்டுவதற்கான ஒரு பரீட்சாத்தமான நிகழ்ச்சி தான். கையிலேயே திறமைசாலிகளை வச்சுக்கிட்டு நாங்கள் தொலைக்காட்சியில் வர மாதிரியான ஒரு பட்டிமன்றத்துக்கான முனைப்பை எடுக்கவே எடுக்கல. ஆரம்பத்தில் உங்கள்கிட்ட சொல்லலாம். ஏன்னா சில பேருக்கு ரொம்ப எளிமையா பேசியிருக்காங்க, தயங்கி இருக்காங்க, ஒரு தயக்கம் இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்திருக்கலாம். ஆனால் ஒன்றை நாங்கள் சவாலாக சொல்லுவோம், எந்த தொலைக்காட்சியும் எடுக்க துணியாக சீரியஸான ஒரு விஷயத்தை நாங்கள் தலைப்பாக கையாண்டிருக்கிறோம். புது பேச்சாளர்களை வைத்துக் கொண்டு உங்க குடும்பத்துல மாமியார் சண்டை பெருசா, மருமகள் சண்டை பெருசா, பெண் சிறந்தவராக, ஆண் சிறந்தவராக தலைப்பெல்லாம் வைக்காம சமூக வலைதளங்களும் புத்தகங்களும் இன்றைக்கு எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துது. ஏன்னா அந்த தலைப்புக்குள்ள நான் அறிமுகப்படுத்தும் பொழுது இந்த தயக்கங்கள் வந்தது. இவ்வளவு சீரியஸா போக வேண்டாமா, கொஞ்சம் ஜோவியா போக வேண்டாமா, சிரிச்சு மாதிரி போக வேண்டாமா அப்படிங்கிறதெல்லாம் வந்தது. அதற்கு பின்னாலும் கூட இந்த தலைப்புல உறுதியா இருந்தோம். ஏன்னா இந்த மாதிரியான தலைப்புகளை பரீட்சாத்தமாக நாம செய்யணும். நம்ம செய்யலன்னா நம்ம குடும்பத்துக்குள்ள வேற யார் செய்ய போறாங்கிற ஒரு உணர்வோடு இதை செய்திருக்கின்றோம். நிச்சயமாக நீங்கள் அதை நன்றாக ருசித்திருப்பீர்கள், ரசித்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. இந்த வேளையில் இந்த நிகழ்வு, இந்த கூட்டம் நடப்பதற்கு பெரிய உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த நவீன நூலகத்தினுடைய திறன் வாய்ந்த நூலகர் திருமதி சீலா அவர்கள் என்னுடைய முதல் அடுத்ததாக இந்த நிகழ்வுக்கு அனுமதி அளிக்கும் வகையிலும் இதற்கு ஒத்துழைக்கும் வகையிலும் இன்றைக்கு தலைமை தாங்கி இருக்கக்கூடிய மாவட்ட நூலக அலுவலர் திரு வே மாதேஸ்வரர் அவர்களுக்கு என்னுடைய பணியான நன்றியை தெரிவித்துக் வரவேற்பு வழங்கிய மையம் அவர்களுடைய முதல்நிலை நூலகர் திரு ஆ சக்திவேல் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் மிக சிறப்பாக நடுவராக பணியாற்றி இருக்கக்கூடிய நண்பர் ஆனந்த் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். ஒவ்வொரு அணியிலும் பேசியிருக்கக்கூடிய திருமதி லதா சுந்தர், திருமதி மகேஸ்வரி மதன், திரு தங்கதுரை, முனைவர் தனபாக்கியம், அங்கிருந்து திருப்பூரிலிருந்து இருக்கக்கூடிய துரையரசு, கோயம்புத்தூரிலிருந்து இருக்கக்கூடிய மஞ்சு விஸ்வநாதன், திரு சண்முக பெருமாள், நல்லாசிரியர் கிருஷ்ணவேலி ஆகியோருக்கும் என்னுடைய அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதைவிட மிக முக்கியமாக இந்த அரங்குக்கென்று பொதுவாக ஒரு ஒழுங்கு இருக்கும். அரங்குக்குள்ளுடைய அந்த ஒழுங்கு என்பது நமக்கு பல நேரம் செல்போன்ல பாதி நேரத்துல பேசுவோம், பாதியில எதிர்த்து வெளியில் விடுவோம், முன்னாடி நின்று உள்ள வரவே மாட்டோம், நடவடிக்கும், கடைசி வரிசைகளை ஆக்கிரமிப்போம், முதல் வரிசைக்கு வரவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான பல ஒழுங்குகளை நம்ம பொதுவாக கற்று வச்சுக்கிறோம். அந்த எந்த ஒழுங்குகளும் இல்லாமல், வழக்கமாக நாம் கடைபிடிக்கக்கூடிய ஒழுங்குகள் எதுவும் இல்லாமல் ஒரு நேர்த்தியான இந்த பட்டிமன்றம் நடைபெறுவதற்காக அமைதியாக அமர்ந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் சிறந்தான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நன்றி. மாற்றப்படும் நிகழ்ச்சி நிறைவடையும்.